மார்ச் 1 சனிக்கிழமை காலையில் வந்து பருத்தி கட்டை ஊனிகிட்ருக்கோம். இது ஃபுல்லாக அந்த பின்னாடி டியூப் இருக்கிறதெல்லாம் முன்னாடி இந்த டியூப் இருக்கிறதெல்லாம் ஊனிகிட்ருக்குறோம். இப்போ வந்து இந்த கொட்டை வந்து டியூப் ஊனியாச்சு. இது ஒரு 1/2 ஏக்கரை வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 ஏக்கருக்கு பக்கமாக வரும். அதுக்கப்புறம் இந்த இந்த கொட்டை தான் இப்போ வந்து ஊனிகிட்ருக்குறோம். ஃபஸ்ட் டியூப்லேருந்து ஊனிகிட்ருக்குறோம். எந்த பருத்தி கொட்டை தான் ஊனிகிட்ருக்கோம். எந்த பருத்தி கொட்டைனா இதுதான், இந்த பருத்தி கொட்டை தான். மணிமேக்கர் தான் ஊனிகிட்ருக்கோம். 2 கொட்டை ஊனிகிட்ருக்கோம். மணிமேக்கர் வந்து இந்த அனுப்புக்கு மட்டும் ஊனிகிட்ருக்கோம். இதுக்கு வந்து மணிமேக்கர் மட்டும். அப்புறம் வந்து இந்த அனுப்புக்கு வந்து யூஎஸ் ஊனியிருக்கோம். பார்க்கலாம் ஈல்டு எப்படி இருக்குன்னு தெரில. இந்த கொட்டை ஊனியாச்சு. இதுக்கு முன்னாடி மணிமேக்கர் ஊனியிருக்கோம். மணிமேக்கர் நல்லா தான் இருந்தது, வெளுப்பு நல்லா தான் இருந்தது. பருத்தி நல்லா ஒயிட்டிஷாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த டியூப் ஊனிகிட்ருக்கோம். ஊனி முடிச்சுட்டு தண்ணி எடுத்து விடணும். அதுதான் இன்றைக்கி வேலை. சரி, ஓகே, பாய். இது வந்து இப்போ மணிமேக்கர் பருத்தி கொட்டை. இதுதான் வந்து பருத்தி கொட்டை. இட ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் வந்து இப்போது பருத்தி கொட்டையை வந்து தெம்பாக்க சைடே ஊனிட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் நம்ம தெம்பாக்கமே ஊனிக்கலாம். ஒரு சிப்பு விட்டு இன்னொரு சிப்பு தான் ஊனணும். அது வந்து ரொம்ப கிட்டத்தலையே ஊனக்கூடாது. ஏன்னா வந்து அதாவதுனா தண்ணி உழுவுற இடத்துல சொட்டுன்னு ஊனக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல பறிச்சிட்டு மேலே வந்துடும். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டு தண்ணி ஊறுற இடத்துல விட்டுக்கிட்டு வந்தால் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஊறுற இடத்துல இப்படி நட்டு வரணும். கொஞ்சம் கேப் விட்டு, ரொம்ப தூரத்துலையும் நடக்கூடாது. தண்ணி வந்து கம்மியாக தான் விடுவோம், கட்டுப்படி ஆகாது. அதனால் கொஞ்சம் கேப் விட்டு விட்டோம்னா நல்லாயிருக்கும். ஒரு டியூப்பு இந்த மாதிரி ஒரு சிப்பு தான் ஊனணும். ஒரு சிப்பு விட்டு இந்த சிப்பு விட்டுறணும். இந்த சிப்பில் இப்போ ஊனணும்னா இந்த சிப்பை விட்டுட்டு அடுத்த சிப்பில் இங்கே தான் ஊனணும். ஏன்னா வந்து அப்போ இடைவெளிக்கிட்ட இருந்தால் தான் பருத்தி வெடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பருத்தி வெடிப்புக்கு நல்லாயிருக்கும். பருத்தி கொட்டை பறிச்செடி தளைஞ்சி படர்ந்து வரும்போது நமக்கு வந்து கேப் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த டியூப்போட இந்த சைடுனா இந்த சைடே ஊனிட்டு வரணும், இந்த சைடுனா ஊனிட்டு வரணும். அப்போ தான் வெடிப்பு நல்லாயிருக்கும். நாம் வந்து பருத்தி கொட்டை எடுக்க முடியும். இப்படி ஊன்றாங்க இந்த மாதிரி தான். மணிமேக்கரோட ஈல்டு நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மானாவாரி காடு மாதிரி இருந்தாலுமே மணிமேக்கர் அதாவது என்னென்னா தண்ணி வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே மணிமேக்கருக்கு வந்து கொஞ்சம் வெடிப்பு நல்லாயிருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா அந்த பருத்தி கொட்டையில் என்ன பிரச்சனைனா செம்மணம் உழவுற தான் பிரச்சனை. பருத்தி செடி வந்து காய் வச்சு கொஞ்சம் பிஞ்சு இருக்கும்போது காய் வச்சு அரைக்காய் ஆனதுமே செம்மணம் விழுந்துடும். செடியிலெல்லாம் புள்ளியாக செம்பட்டை கலரில் ஆகி செடி சாக ஆரம்பிச்சிடும். பருத்தி கொட்டை அவ்வளோதான். பருத்தி வந்து 2 மாதத்துக்கு வெடிக்க வேண்டிய பருத்தி ஒரே மாதத்தில் முடிஞ்சிடும். அவ்வளோதான். 20 நாள்லேயே எல்லா பருத்தி நல்ல பருத்திலாம் வெடிச்சிடும். தலைவில் இருக்கிற காயெல்லாம் கொட்டு பருத்தியாக போயிடும். பருத்தி வெடிக்காது, கொட்டாக போயிடும். அதுதான் பிரச்சனை, பருத்தியில் இருக்கிற பிரச்சனை. என்ன ரேட்டுக்கு போயிட்டுருக்குன்னு தெரியல. இருந்தாலும் இப்போ தான் ஊன்றோம். ஏன்னா மாசி பட்டம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக வந்து பருத்தி கொட்டை தான். சரி, எப்படி ஈல்டு இருக்குன்னு அப்போ பார்க்கலாம்.